ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ர காயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு துலாம் லக்ன நண்பர்களுக்கு 54 நாட்கள், அதாவது ஆகஸ்ட் 18 முதல் அக்டோபர் 9 வரை குரு சனி சுப தொடர்பு ஏற்படுகிறது. 10ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு, 6ஆம் இடத்துல சனி இருக்காரு. இந்த ரெண்டு பேருமே புதனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறாங்க. இந்த 54 நாட்களில் சனி ரேவதி நட்சத்திரத்தில் இருக்காரு, குரு ஆயில்ய நட்சத்திரத்தில் இருக்கார். இதன் மூலம் நமக்கு தொழில் சார்ந்த நன்மைகள் கிடைக்குது. அதாவது துலாத்துக்கு பொறுத்த வரைக்கும் இந்த சனி மிகப்பெரிய தொழில் பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அவர் அந்த தொழிலுக்கு சாதகமான இடத்துல இருக்கார். ஈவன் நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் வேலை பார்க்குறீங்கன்னா கூட, அதே மாதிரி வெளிநாடு, கல்ஃப் கண்ட்ரீஸு, இயந்திரங்கள், மிஷினரி சம்மந்தப்பட்டு நிறைய, அதாவது கடினமான தொழில் செய்கிறவங்கன்னு அர்த்தம். அதாவது இப்போ ஒர்க் ஷாப் ஆகட்டும், இந்த குவாரிஸ் ஆகட்டும், மினரல்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய தொழில்கள் அனைத்துக்குமே இப்போ அற்புதமாக காலகட்டம் நல்லா இருக்கு. இந்த குருவினுடைய தொடர்பு என்பது நமக்கு மிகப்பெரிய வலுவை கொடுக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் பாருங்க, நம்மளுக்கு துலாத்துக்கு பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடம் அப்படின்னு எடுக்கும் பொழுது, அந்த 10ஆம் இடம் அப்படிங்கிறதுல ஒரு பதவி, புகழ், அந்தஸ்து, வளர்ச்சி இதெல்லாம் இருந்தாலும் கூட, அந்த 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவினுடைய தன்மை அப்படின்னு பார்க்கும்போது அதிகமான ஒரு ஈடுபாடு. அதாவது இப்போ நீங்கள் ஒரு டெக்னிக்கலாக வேலை செய்கிற, ஒரு டிசைனிங் வேலை செய்கிறீங்க, ஒரு கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட வேலை செய்கிறீங்க, இந்த மாதிரி துறைகளில் கொஞ்சம் குரு தடங்கல் பண்ணுவார். ஏன்னா நமக்கு 3ஆம் இடம்ங்கிறது தான் இந்த மாதிரியான துறைகள். அந்த 3ஆம் இடத்து அதிபதியே குரு தான். ஆனால் அவர் கடகத்தில் இருக்கிறதுனால செய்தி விளம்பரத்துறை மற்றும் நம்ம ஐடி லைனு, அதிகமாக தகவல் தொடர்புகள் எங்கெங்கே நமக்கு பரிமாறப்படுகிறதோ, ஒரு டிரான்ஸ்போர்ட் லைன் எடுத்துட்டாலும் தகவல் தொடர்பு தான், ஒரு மீடியாவில் இருந்தாலும் ப்ரெஸ்ஸாக இருந்தாலும் தகவல் தொடர்பு தான். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சி, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இதெல்லாம் அது மாதிரி 3ஆம் இடத்துக்கு உண்டான விஷயத்தை குரு கொஞ்சம் தாமதப்படுத்துகிறாரு அல்லது தடை செய்கிறாருன்னு எடுத்துக்கணும். அந்த மாதிரி தொழிலில் இருக்கவங்களுக்கு சில அவஸ்தைகள் இருக்குது. அப்போ நீங்கள் சுக்கிரனை ஆக்டிவேட் பண்ணணும். சுக்கிரன் என்பது கவர்ச்சிகரமான கிரகம். பரணி நட்சத்திரம், பூர நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், இந்த நட்சத்திர நாட்களில் முக்கியமாக இது மாதிரி துறையில் இருக்கவங்க முக்கிய முடிவுகளை எடுங்க. என்ன ஒரு காரியம் எடுத்தாலும் அதில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு உண்டான பவரை சுக்கிரன் கொடுப்பார். சுக்கிரனுக்கு உண்டான தெய்வம் மகாலட்சுமி. இந்த பரணி, பூரம், பூராட நட்சத்திரத்தில் அந்த வழிபாடுகளை செய்யலாம். ஸ்ரீரங்கம் போயிட்டு வரலாம். ஸ்ரீரங்கம் போயிட்டு தாயார் சன்னதியில் தாமரைப்பூ சாத்தி நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வரலாம். இதெல்லாம் இந்த மூளை உழைப்பு சார்ந்த பணியில் இருக்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்களை தீர்த்துக்கலாம். அதே மாதிரி சனி பார்த்திங்கன்னா, சனியை பொறுத்த வரைக்கும் புதன் சாரத்தில் போகும்போது பணம் கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். இப்போ நம்ம ஜாதகத்தில் சனியோ புதனோ, நம்ம பிறப்பு ஜாதகத்தில் நம்முடைய லக்னத்துக்கு 8ஆம் இடமான ரிஷபத்திலேயோ 12ஆம் இடமான கன்னியிலேயோ இந்த 2 கிரகங்கள் இருந்தால் நமக்கு அது பிரச்சனை. அப்போ இந்த காலகட்டம் கோச்சாரத்தில் தொழிலை கெடுக்காது, ஆனால் தொழிலை வளர்க்குறதுக்கு தாமதமாகும். ஸோ இந்த சனி குரு மேலோட்டமாக பார்க்கும்போது மிகப்பெரிய நன்மைகளை தரக்கூடியவர். நம்ம ஜனன ஜாதகத்தில் இந்த சம்பந்தப்பட்ட கிரகங்கள் 8, 12 இல்லாமல் இருந்தால் அளப்பரிய நன்மைகளை தந்து விடுவார்கள். அதே நேரத்தில் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ஏன்னா ரோகஸ்தானம்னு சொல்கிறது 6ஆம் இடம். அதில் நரம்பு மண்டலம், உணவு கழிவு பாதைகள் மற்றும் கேஸ் ட்ரபிள், கால் வலி, இது சம்மந்தப்பட்டதுலையும் பார்த்துக்கணும்.
சுகர், கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்டதுலயும், இருதயம் சம்மந்தப்பட்டது, அதாவது லங்ஸு, நுரையீரல் சம்மந்தப்பட்டதுலயும் பார்த்துக்கணும். ஸோ, இந்த 6ஆம் இடம், 10ஆம் இடம் பொருளுக்கு நல்லா இருக்கு, ஆரோக்கியத்துக்கு நல்லா இல்லங்கிறத புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி தான் உறவுக்கும். இப்ப உங்களுக்கு சனி திசையோ, குரு திசையோ நடக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில கணவன் மனைவிக்கிடையே ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகள், அதில கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதாவது விட்டு கொடுத்து போய்க்கிறது நல்லது. ஏன்னா 7ஆம் இடத்துக்கு நம்ம துலாம் ராசிக்கு, துலாம் லக்னத்திற்கு 7ஆம் இடம் என்பது மேஷம். அதில வந்து 12ல சனி போயிட்டுருக்காரு, 4ல குரு போயிட்டுருக்காரு. இந்த 2 பேருக்கும் கனெக்ட் ஆகும்போது, அவங்களுக்கு என்ன ஆகும்? ஒண்ணு உடல் அசௌகரியத்தினால அ கருத்து வேறுபாடுகள் வந்துரும். அதாவது இயலாமை. நீங்க இந்த வேலைய செய்ய வேண்டிய வேலைய செய்யலையே அப்படின்னு ஒரு குறைபட்டுக்கிட்டு 2 பேரும் சண்டை போட்டுக்கிறது. ஸோ இது மாதிரி இது. அதுபோக உறவின் வகையில வரக்கூடிய குழப்பங்கள், அதையும் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஸோ துலாத்த பொறுத்தவரைக்கும், அவங்க ஜாதகத்துப்படி குரு திசையோ, சனி திசையோ நடக்குது அப்படின்னா, தைரியமாக தொழிலை எடுத்து செய்யுங்கள். நீங்க வேலையில் இருக்கீங்கனாலும், வேலையில வந்து புரமோஷன், ஒரு அப்ரிசியேஷன், அடுத்தடுத்த படிகளை வந்து கடந்து போவீர்கள். நன்றாக இருக்கும். இப்ப போட்டி தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த காலகட்டத்தில அற்புதமாக ஜெயிப்பீங்க. நல்லபடியா வளர்ச்சி பண்ணுவீங்க. அதே மாதிரி தான் வெளிநாடு சம்பந்தப்பட்ட துறைகள், அதுக்கும் சாதகமாக இருக்கு. துலாம் லக்னத்துக்கு இப்ப நடக்கக்கூடிய திசைகள்ல நமக்கு வந்து மூளை உழைப்பு சார்ந்த விஷயத்துக்கு குரு சாதகமாக இருப்பார். உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கு, இயந்திரங்கள் சார்ந்த தொழில்களுக்கு சனி பாதுகாப்பாக இருப்பார். ஈவன் நீங்க வந்து மருத்துவத் துறையில எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு ட்ரெஸ் மெட்டீரியல், ஜவுளித்துறை, அ டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப அற்புதமா கொண்டு போகும். உணவு தொழில் பண்றவங்களுக்கு கூட மிக அற்புதமாக வேலை நடக்கும். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு, பில்டிங் கான்ட்ராக்ட் இது மாரி செய்றவங்களுக்கும் கரெக்ட்டா இருக்கும். அனைத்து விதமான இண்டஸ்ட்ரீஸ்லயும் வேலை பார்க்கிறவங்களுக்கு மிக மிக அற்புதமாக இருக்கும். அப்ப உங்களுக்கு தொழில் பலப்படுவதற்கு மெயினா ப்ளூ கலர அதிகமா யூஸ் பண்ணுங்க. சனீஸ்வரர வழிபடுங்க. அது மட்டுமல்ல ஆஞ்சநேயர வழிபடலாம். அதாவது சனியினுடைய நட்சத்திரங்கள பயன்படுத்துங்க. பூச நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திர நாட்கள்ல ஆஞ்சநேயரு, சனீஸ்வரரு, முனீஸ்வரரு, கருப்பராயன் இது மாரி தெய்வங்கள சாஸ்தா ஐயப்பனையும் வழிபடலாம். இதெல்லாம் உங்களுக்கு பவர்ஃபுல்லா வேலை செய்யும். இந்த 54 நாட்கள் உங்களுக்கு பணபரவையும் கொடுக்கும், தொழில் பலத்தையும் பெருக்கும். அதே நேரத்தில ஒரு அந்தஸ்து, புரமோஷன் வேலை செய்றவங்களா இருந்தா, அடுத்தடுத்த படிகளுக்கும் வளர்ச்சி அடையும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜேஎம்எஸ். நன்றி, வணக்கம்.